வணக்கம் நண்பர்களே. இன்றைய முக்கிய செய்திகள். 2 அடி உயரம்தான் பறக்கும் ஹெலிகாப்டர் சற்று தொழில்நுட்ப கோளாறுகளால் வேகமாக தரையிறங்கி புல்லட் ட்ரெயினாக மாறி ஓடிய தருணம். வெல்கம் டு டில்லி பாபு எலக்ட்ரானிக்ஸ். ஆல்ரெடி நீங்கள் நியூஸ் பார்த்துட்டீங்க இல்லையா? இதை ட்ரெயினில் நின்று ஹெலிகாப்டராக மாற்றி பறக்க விட்டுடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இதில் ப்ராப்ளம் என்ன பார்த்தீங்கன்னா, ரிமோட் பாருங்கள் நல்லாவே ஒர்க் ஆகுது. அண்ட் இப்போ ஹெலிகாப்டர் ஆன் பண்ணுறேன், இதுவும் நல்லாவே சுற்றுது. இப்போது இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து ஆப்ரேட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நான் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுறேன், ஆனால் அங்கே எந்த ரியாக்ஷனும் காணும். ஸோ ரிமோட் நல்லா வேலை செய்யுது, ஹெலிகாப்டரும் வேலை செய்யுது. பிரச்சனை ஹெலிகாப்டரில் தான் இருக்குது, ஒழுங்காக பறக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். பின்னாடி ஒரு சென்சார் காணும். இதுதான் அந்த சென்சார். இது ஐஆர் சென்சார் இல்லை இன்ஃப்ராரெட் சென்சார் சொல்லுவாங்க. இதில் 3 பின் இருக்கும், கிரவுண்டு, பவரு, சிக்னலு. இது இருந்தால் தான் ரிமோட்டே ஆப்ரேட் பண்ண முடியும். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் இருக்கான். அவன் விளையாடும் போது தான் இது கழட்டி அங்கே விழுந்துருச்சு. அப்புறம் 2 நாள் கழித்து வீடு க்ளீன் பண்ணும்போது அதுவாக கிடச்சிது. சரி வாங்க இதை போட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா பார்க்கலாம். இது ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. மேலே அந்த பேனல் கழட்டிங்கன்னா உள்ள ஒரு 4 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதை கழட்டிட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடுங்க. இதில் பார்ட்ஸ் கூட பெருசாக இருக்காதுங்க. பிசிபி, மோட்டரு, பேட்டரி, அவ்வளோதாங்க. இதில் பெருசாக வேலை எதுவும் இல்லைங்க. நம்மளுக்கு அந்த பிசிபியில் அந்த சென்சார் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணி சால்ட்ரிங் அடிச்சிட்டாலே நம்மளுக்கு மேக்ஸிமம் இது ஒர்க் ஆகிடுங்க. ஃபஸ்ட்டு அந்த பிளேஸில் கொஞ்சம் டீசால்ட்ரிங் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் ஆல்ரெடி இருக்கிற எக்ஸ்ட்ரா லெட் எடுத்துகிட்டு இது நல்லா ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ பாருங்கள், நான் அதை க்ளீன் பண்ணிட்டு இது நல்லா ஃபிட் பண்ணிட்டேங்க. இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக சூப்பராக அது ஃபிட் ஆகிடுச்சுங்க. அடுத்து பேனல் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி நம்ம இதை செக் பண்ணிடலாம், ரிமோட்டில் ஒர்க் ஆகுதா இல்லையான்றது. ஸோ ஆன் பண்ணதுமே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடுச்சுங்க. இப்போது ரிமோட்டில் ஆஃப் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்க, நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ இதை பேனல் போட்டு ஃபேனல் அவுட்புட்டு எப்படி பறக்குது செக் பண்ணிடலாம் வாங்க. இந்த மாதிரி ஹெலிகாப்டரோட பேனல்லாம் கழட்டும் போது க்ளோஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க. ஏன்னா இதோட பிளாஸ்டிக்கு லோ குவாலிட்டியில் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணலன்னா பட்டுன்னு உடஞ்சிருங்க. ஸோ அதனால் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க. இதோட கார்னர்ஸ் ப்ரெஸ் பண்ணும்போது கூட கரெக்டாக இருக்கா பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணுங்க. ஆல்ரெடி நம்ம உள்ள பார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டோங்க. இப்போ இந்த பேனலை நம்ம ப்ரெஸ் பண்ணி லாக் பண்ணிடலாங்க. ஸோ 4 சைடு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாங்க, எல்லா சைடில் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்கான்னு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு சூப்பராகவே எல்லா இடத்துல கரெக்டாக ப்ளேஸ் ஆகிருக்குங்க. இப்போ ஸ்க்ரூ போட்டு இது லாக் பண்ணிக்கலாங்க. நிறைய பேர் வீட்டில் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸு ப்ராப்ளம் வந்தாலே தூக்கி போட்டுருவீங்க. பட் அது ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் இருக்கும். நம்மளே ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ஃபைனலி நம்ம ஹெலிகாப்டர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. வாங்க செக் பண்ணிடலாம். ஸோ ஆன் பண்ணதுமே பாருங்கள் சூப்பராக பறக்குதுங்க, சூப்பராக சுற்றுது. லேண்ட் பட்டனும் நல்லாவே ஒர்க் ஆகுதுங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ்க்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.